தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் உள்ள மெனசி கிராமத்தை சேர்ந்தவர் திலகர். இவரது மகன் கௌதம் சாலை விபத்தில் சிக்கி இரு கால்களையும் இழந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் செயற்கை கால்கள் பொருத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்பொழுது சிறுவன் கௌதம் செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டு நடந்து வருவதாகவும் இந்த உதவியை செய்த அரசுக்கும் தருமபுரி மாவட்ட நிர்வாகத்திற்கும் திலகர் நன்றியை தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லையோரம் உள்ள மாவட்டங்களிலும் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களிடம் நேரில் சென்று அவர்களின் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்ய போதிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் திரு எம் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். அண்மையில் தருமபுரியில் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் எம் வெங்கடேசன் தருமபுரி நகரில் தூய்மை பணியாளர்களின் குடியிருப்புகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி முன்னிலையில் நடைபெற்ற அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் நாடு முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்களின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசால் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆணையம் தொடர்பாக தமிழகத்தில் போதிய விழிப்புணர்வு ஏற்படவில்லை. நாடு முழுவதிலும் இருந்து ஆணையத்திற்கு தூய்மை பணியாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பாக கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன. தமிழகத்தில் இருந்து பெரும்பாலான கோரிக்கைகள் அல்லது புகார் மனுக்கள் வருவதில்லை. இந்த ஆணையம் தூய்மை பணியாளர்களின் ஊதியம், பணியிடை பிரச்சனை, சலுகைகள் ஆகியவற்றில் உள்ள பிரச்சனைகளை களைய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு எம் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டீபன் ஜேசுபாதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 5500 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 5000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது அதிகரித்துள்ளது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. மழை தொடர்ந்து அதிகரித்தால் கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளில் இருந்து தண்ணீர் திறப்பும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழக எல்லையான பில்லிகுண்டிலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அழிந்து வரும் செம்மறி ஆட்டினங்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தும் ஆராய்ச்சி திட்டங்கள் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தருமபுரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஆலம்பாடி நாட்டு மாட்டின ஆராய்ச்சி மையத்தில் இயங்கும் திருச்சி கருப்பு செம்மறியாடு ஆராய்ச்சி மையத்தின் விரிவுரையாளர் டாக்டர் வசந்த் தெரிவிக்கிறார். திருச்சி கருப்பு செம்மறியாடு ஆராய்ச்சி மையம் தருமபுரி மாவட்டத்தில் ஆலம்பாடி மாட்டின ஆராய்ச்சி மையத்தில் நிறுவப்பட்டிருக்கு. இந்த அழிந்து வரும் செம்மறியாடுகளை பாதுகாப்பதற்காக தமிழக அரசாங்கம் மற்றும் இந்திய அரசாங்கத்தின் NADP என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி திட்டத்தின் மூலமாக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் கருங்குறும்பை இன ஆடுகள் பெரும்பாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக விவசாயிகளால் பராமரிக்கப்பட்ட அந்த ஆடுகள் இப்போடைய அதனுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக காரணத்தினால அதை பாதுகாக்கும் பொருட்டு இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் இந்த வகையான ஆடுகள் பெரும்பாலும் பழைய காலங்களில் கம்பள உரம் உற்பத்திக்காக வளர்க்கும். இப்பொழுது இந்த ஆடுகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக நலம்பள்ளி, பெண்ணாகரம் பகுதிகளில் விவசாயிகளால் இன்று வளர்க்கப்பட்டு வருகிறது. அவர்களிடமிருந்து வாங்கப்பட்ட இந்த ஆடுகள் இப்பொழுது நாங்கள் பராமரித்து விட்டு வருகிறோம். குறிப்பாக 200 பெட்டை ஆடுகளும் 10 கிடாக்களும் வைத்து ஆரம்பிக்கப்பட்ட பண்ணையானது இன்று உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரை நாங்கள் 30 செம்மறி குட்டிகளை விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது பெரும்பாலும் பகுதி நேர மேய்ச்சல் முறையில் வளர்க்குறோம். பகுதி நேர மேய்ச்சல் முறை என்பது காலையில் ஒரு 9-10 மணிக்கு ஆடுகள் மேய்ச்சலுக்கு அருகில் உள்ள இடங்களுக்கு சென்று, பண்ணை உள்ள இடங்களுக்கு சென்று மீண்டும் மதியம் ஒரு நாளைக்கு குறைந்தது 5 to 6 மணி நேரம் மேய்ச்சல் நாங்கள் இந்த ஆடுகளை வைத்து வளர்க்குறோம். இதில் முக்கியமான பயன் என்னன்னா, இந்த ஆடுகளிலிருந்து கம்பள உற்பத்தி, அதாவது இன்னைக்கு சிந்தட்டிக் உள் என்று சொல்லக்கூடிய செயற்கை உள் வந்ததுக்கப்புறம் இந்த இயற்கை கம்பள உற்பத்தியினுடைய தேவை குறைந்துவிட்ட காரணத்தினால விவசாயிகளுக்கு விலை இல்லாத காரணத்தினாலையும் இது எண்ணிக்கை இன்னைக்கு கலப்பு செய்யப்பட்டு எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அதான் முக்கியமான காரணம். அதை தடுக்கும் பொருட்டு, இந்த இனத்தை பாதுகாக்கும் பொருட்டு ஆராய்ச்சி மையம் ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இது ஒரு திட்டமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் 30 விவசாயிகளை வைத்து ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக கம்பள நெசவு செய்யக்கூடிய, கைத்தொழில் மூலமாக கம்பள நெசவு செய்யக்கூடிய விவசாயிகளை நேரடி ஒரு செய்முறை பயிற்சியும் வச்சிருந்தோம். அதன் மூலமாக நாளடைவில் விவசாயிகளுக்கு இந்த உரோமத்தின் மூலமாக விலை கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த திட்டம் அமையும் என்பதில் ஐயமில்லை. மேலும் இந்த இறைச்சிக்காகவும் இந்த ஆடுகளை விவசாயிகள் விரும்பி வாங்கி கொண்டு செல்கிறார்கள்.